Hi friends, ஹாப்பியாக இருக்கும். ஆக்சுவலாக எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 8 மந்த்ஸ் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. 8 மந்த்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லீவ் விட்டுருந்தாங்க. அந்த லீவை முடிஞ்சு புது பொலிவோட எஸ்பிஓ வந்திருக்குன்னு சொல்லலாம். அதைத்தான் வந்துட்டு நான் மேலே போட்டிருக்கேன் ஹாப்பின்னு. அதுவும் இல்லாமல் புதுசாக பிளானும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிளானில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மாதம் நமக்கு வந்துட்டு சம்பளம் தர மாதிரி பிளானை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பிளான் என்ன அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓ இன்றைக்கி 2 டைப்பான இன்கம் வந்து கொடுத்துருக்காங்க, 3 டைப்பான ஒர்க்கை தந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு 2 டைப்பான இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இன்னொன்று வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பிளான். ஓகேங்களா, பிளான் சூப்பராக இருக்குல்ல. எனக்கு 2மே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா எப்படி உங்களுக்கு இன்கம் வரும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 4 to 6 months ட்ரைனிங் பீரியட், இது வந்துட்டு காமனாக எல்லாத்துக்குமே உண்டானது தான். எஸ்பிஓவில் இனிமேல் ஒர்க் பண்ணணுன்னா 4 to 6 months அந்த காமன் பீரியட், அதில் வந்துட்டு ட்ரைனிங் நீங்கள் எடுத்தே ஆகணும். அந்த ட்ரைனிங் பீரியடில் கூட உங்களுக்கு சேலரி இருக்குது. அது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இவங்களுக்கு வந்துட்டு 3500 ரூபாயும், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இவங்களுக்கு 3500 ரூபாயும், மைக்ரோசாஃப்ட் ஒர்க்கர் இவங்களுக்கு வந்துட்டு 2000 ரூபாயும் மந்த்லி தராங்க. ஓகேங்களா, ஸோ இது சூப்பரான விஷயம் இல்லைங்களா. சரி, ஓகே. இந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃப்டர் ட்ரைனிங் என்ன வரும், சேலரி என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுவும் தந்துட்டாங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ட்ரைனிங் பீரியட் அது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 15,000, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 15,000, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஒர்க்கர் இவங்களுக்கு வந்து 10,000 தராங்க. ஸோ நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் வந்துட்டு கம்மியாக சம்பளம் வாங்கினாலும் ஆஃப்டர் ட்ரைனிங் உங்களுக்கு வந்துட்டு லைஃப் லாங் உங்களுக்கு வரப்போகிற இன்கம் வந்துட்டு மந்த்லி ஒரு நல்ல இன்கமாக தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எஸ்பிஓ கொடுத்துருக்க பிளானில் ஃபஸ்ட்டு பிளான், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு உண்டான பிளான். ஓகேங்களா, வாங்க அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதும் பார்த்துடலாம். ஓகே கைஸ், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா அவங்களுக்கு உண்டான பிளான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு எஸ்பிஓவில் டெஸ்டபிலிட்டியாக இருக்காங்க, ரொம்ப ட்ரஸ்டியாக இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண முடியல சார், நான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என்னால் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற அவங்களுக்கு உண்டான பிளான் இது. ஓகேங்களா, ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா இன்கம் கொஞ்சம் கம்மியாகும். அது வந்துட்டு என்ன இன்கம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அதாவது டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், அதே மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இவங்க 2 பேர்த்துக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் மந்த்லி வந்துட்டு 1000 rupees மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா, 4 to 6 months. அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஒர்க்கர் அவங்களுக்கு வந்துட்டு மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மந்த்லி வந்துட்டு 500 மட்டும்தான் கிடைக்கும். இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ட்ரைனிங் பீரியடில் 4 to 6 months. ஓகேங்களா, ஸோ அதே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ட்ரைனிங் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அவங்களுக்கும் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இவங்களுக்கும் 2 பேர்த்துக்கும் மந்த்லி 5,000 கிடைக்கும். 5,000. ஓகேங்களா, ஆனால் மைக்ரோ டாஸ்க் ரைட்டர் இவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 2.5, அதாவது 2,500 ரூபா தான் கிடைக்கும். ஓகேங்களா, இது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, திரும்ப சொல்கிறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வர்றவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு எஸ்பிஓ விட்டு வெளியே போகணுங்கிற அவசியம் இல்லை. எஸ்பிஓவில் நீங்கள் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம், ஆனால் கரெக்டாக செய்யுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, சரி, ஓகே. அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்களா, அது எவ்வளோ சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் இங்கேயே பதில் தந்துட்டாங்க நோட்டீஸ் போர்ட்லேயே. ஸோ அதையும் இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தெளிவாக பார்த்தலாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஏன்னா எஸ்பிஓவில் நம்ம ஆல்ரெடி 6.5, அதாவது 6,500 கட்டி உள்ள வந்திருக்கும், 2,000 கட்டி உள்ள வந்திருக்கும். அது போக இந்த இன்வெஸ்ட்மெண்ட், ஏன்னா அது வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் பண்ணோம். பட் இது வந்துட்டு அப்படி இல்லை. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. அது எப்படி கிடைக்கும், எவ்வளோ கிடைக்கும், அது எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லிடலாம். எப்படி கிடைக்குங்கிறது நம்ம நோட்டீஸ் போர்டில் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் வரும். வந்த உடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் எஸ்பிஓ மெம்பராக இருந்தால் கண்டிப்பாக போய்ட்டு நோட்டீஸ் போட்டு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 monthsக்கு தான் நம்ம வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண போகிறோம். அந்த 3 monthsக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
மந்த்லி பெர் மந்த்துக்கு வந்துட்டு 7,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்படி நீங்கள் பெர் மந்த்துக்கு வந்துட்டு 7,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற சேலரி இல்லாமல் இன்னும் ஒரு 1,000 ரூபா, அதாவது உங்களுக்கு மந்த்லி 8,000 உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது 7,000, பட் உங்களுக்கு கிடைக்க போகிறது 8,000. ஸோ இந்த 3 மந்த்ஸுக்கு இதை வந்துட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7,000 × 3 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21,000 ஆகும். அதே மாதிரி நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது அதுவும் வந்துட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8,000 × 3 ஓகேங்களா, 24,000. ஸோ 3,000 நமக்கு கெயின் தான் வரப்போகுது, அதில் எந்த விதமான லாஸும் கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல ஆஃபராக தான் எனக்கு தெரியுது. பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதவங்க தாராளமாக இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமே நம்ம ஒர்க் பண்ணி அதுக்கு உண்டான சேலரியை வந்துட்டு எடுத்துக்கலாம். எஸ்பிஓ எப்போ வந்தாலும் நமக்கு வந்துட்டு நல்ல விஷயத்தை தான் கொண்டு வராங்க. ஒவ்வொரு தடவையும் வேறு வேறு பரிணாம வளர்ச்சியோடு தான் வராங்க. ஸோ இந்த தடவையும் இப்படி வந்திருக்காங்க. எஸ்பிஓவோட பிளான் சூப்பராக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறவங்களுக்கும் சொல்யூஷன் தந்தாச்சு ஓகேங்களா. ஏன்னா இந்த ஒரு 2-3 டேஸாக இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்த இந்த 2-3 டேஸாக எல்லாத்து மனசுலையும் இருந்த கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி சார் நான் பண்ணுவேன், நான் ஸ்டூடெண்ட், நான் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப், நான் வந்துட்டு எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், என்னால் முடியாது சார் அப்படிங்கிற கேள்வி தான் இருந்துச்சு. அதுக்கும் சொல்யூஷன் வந்தாச்சு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக இன்றைக்கி எஸ்பிஓவில் நோட்டீஸ் போட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இன்னும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் நைட்டு வர்றதுக்கு இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. ஒருவேளை இது உங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட, நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு தேவை இருக்கும். எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், கொலீக்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ்.